வணக்கம் நண்பர்களே. பேராசிரியர் ராமச்சந்திரன் உங்களோடு இதிலே சந்திக்கும் பொழுது ஒரு இக்கட்டான சூழலிலே தமிழகம் இருந்து வருகிறது. தமிழ்நாடு தமிழருக்கானதாக இருக்க வேண்டுமென்றால், தமிழ்நாடு இந்தியாவோடு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டுமென்றால், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த தேர்தலிலே நமது மாநிலம் நம்மளுடையதாக இருப்பதற்கும், நமது பண்பாடு நம்முடையதாக இருப்பதற்கும், இந்தியாவின் ஒரு முக்கியமான பகுதியாக தமிழகம் விளங்குவதற்கும், குறிப்பாக வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்குமான ஒரு சுமூகமான உறவை நிலைநிறுத்த வேண்டுமென்றால், நாம் இன்றைய சூழலில் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஒரு துருப்புச்சீட்டாக இந்த சட்டமன்ற தேர்தல் அமைந்திருக்கிறது. இந்த நமது நாட்டை, நம்மை காத்துக்கொள்வதற்கு சட்டப்பூர்வமான ஒரு நாடாளுமன்ற, பாராளுமன்ற, ஜனநாயகபூர்வமான தேவை நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் நீண்ட காலத்துக்கு பிறகாக ஒரு ஆரிய மாயை இன்று நம்மோடு மறைமுகமாக முகமூடி அணிந்து நம்மை வசப்படுத்தி வருகிறது. அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகம் அமைதியான ஒரு மாநிலமாக, வளர்ந்த மாநிலமாக, இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த ஒரு மாநிலமாக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சூழலை தக்க வைத்து கொள்வதற்கு உழைக்கக்கூடிய ஒரு கட்சி எது என்று நாம் சிந்திக்கும் பொழுது, அது திராவிட முன்னேற்றக் கழகமாகத்தான் இந்த தேர்தலில் நமக்கு இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு ஓட்டு போடக்கூடிய குடிமகனும் தமிழகத்துடைய எதிர்கால நலன் கருதி, இந்தியாவோடு தமிழகம் சுமூகமாக உறவு வைத்து கொண்டு இந்தியாவின் ஒரு பகுதியாக தொடர்ச்சியாக நீட்டிப்பதற்கான ஒரு தேவையோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உங்களது வாக்கை அளித்து தமிழர்களையும் தமிழகத்தையும் காக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது வாக்கு, நமது பண்பாடு, நமது மாநிலம், நமது உரிமை. நன்றி.